ஹாய் கைஸ், 2025 நான் கற்றுக்கிட்ட பாடம் என்னன்னா, உனக்கு பிடிச்சவங்களுக்கு ஒருத்தவங்களை பிடிக்கலங்கிறதுக்காக நீ அவங்கள வெறுக்கணும்னு அவசியம் இல்லை. உன்ட்ட ஒருத்தவங்க எப்படி நடந்துக்கிறாங்களோ அது மாதிரி நீ நடந்துக்கிட்டா போதும். இருக்கிறதுலே எம்ப்ராசிங் திங்னா அதை எதாவது சொல்லியிருக்கணுமா? நீ ஒரு விஷயத்துக்கு டிசர்வ் இல்லை அப்படிங்கிற நேரத்தில் அதோட வேர்டை கூட நீ யூஸ் பண்ணக்கூடாது. அது மாதிரி பெரியவங்களாம் சொல்லுவாங்கள்ல, நீ எதை அறுக்கிறியோ அதுதான் அறுவடை செய்ய முடியும், எதோ விதைக்கிறியோ அதுதான் அறுவடை செய்ய முடியும்னு சொல்லுவாங்கள்ல. அதுதான் உண்மை. உண்மையிலே நீ எதையாவது கஷ்டப்பட்டு ஒரு விஷயத்தில் ஹார்ட் ஒர்க் போட்டுருந்தேன், உனக்கு எப்படினாலும் அது திரும்ப கிடைக்கும். அது ரொம்ப லேட்டாக இருக்கலாம், இல்லாட்டி ரொம்ப சீக்கிரமாக இருக்கலாம், எப்படி வேணா இருக்கலாம். யூ ஹாவ் டு வெயிட் ஃபார் கரெக்ட் டைம். என்னோட ஏஜ் இப்போ 18. ஆனால் எனக்கு இப்போ என்ன தோணுன்னா, உன்னோட 18 to 25 அந்த ஏஜ் உனக்காக, உன் லைஃபுக்காக, உன் பேரண்ட்ஸ்க்காக, உன்னை சுற்றி இருக்கிறவங்களுக்காக, இதுக்கெல்லாம் தான் நீ அந்த லைஃப் யூஸ் பண்ணணும். அதை அன்வான்டாக நம்ம லைஃப் எது தேவையோ அதுக்கெல்லாம் யூஸ் பண்ணால் நம்ம லைஃப் நம்மளே ஸ்பாயில் பண்ணிடுவோம். ஸோ என்னதான் டிஸ்ட்ராக்ஷன் வந்தாலும் நீ எவ்வளோ செல்ஃப் டிசிப்ளின் செல்ஃப் கண்ட்ரோலாக இருக்கியோ அந்த அளவு நீ ஒன்றை ஹை லெவலுக்கு கொண்டு போக முடியும். நீங்கள் ஹை லெவலில் இருக்குன்னு சொல்லி உனக்கு எப்படினாலும் இந்த விஷயம் நீ இப்போ எங்கே இருக்கலாம், அந்த விஷயத்துக்கு என்ன விஷயமாக தான் இருக்கலாம். ஒரு ட்ரெஸ் இந்த ட்ரெஸ் வாங்கணும், இந்த ட்ரெஸ் வைக்கணும், அப்படி என்ன விஷயமாக தான் இருக்கலாம். எல்லாமே உனக்கு எதில் நீ கான்சென்ட்ரேட் பண்ணணும்னு பண்ணுறியோ அது பண்ணுறது தான் எப்படி கிடைக்கும். அதனால் இந்த ஏஜ் 20, 18 ஆர் மேபி 22, தட் லைஃப் இஸ் வாட் யூ ஒன்லி. இந்த லைஃப்பில் நம்மளுக்கு ஹெல்த் தான் ரொம்ப முக்கியம். நம்ம ஹெல்த் கற்றுட்டு ஏதாவது நினச்சோன்னா கண்டிப்பாக வாய்ப்பே இல்லை. நம்ம